குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தோம். அடுத்தது வந்து கமர்ஷியல் பேங்க் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு கமர்ஷியல் பேங்க்கோடைய ஃபங்ஷன்ஸ் என்னென்ன மாதிரியான பணிகளை எல்லாம் செய்யுது. கமர்ஷியல் பேங்க் அப்படின்னா வணிக வங்கியினுடைய பணிகள் என்னென்ன பணிகள் இருக்குது அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இதை எப்படி பிரிக்க செய்யலாம் அப்படின்றத பார்க்க செய்யலாம். இதோடைய ஃபங்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று பிரைமரி, இன்னொன்று செகண்டரி ஃபங்ஷன்ஸ் வந்து 2 விதமான பணிகளை செய்யுது. பிரைமரியில என்ன அப்படின்னு சொன்னா, அக்செப்டிங் டெபாசிட்டு, அடுத்தது கிராண்டிங் லோன் அண்ட் அட்வான்ஸ் குடுக்க செய்றாங்க. அதேமாரி கிரியேஷன்ஸ் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான பணிகள செய்றாங்க. ஒண்ணு வைப்புக்களை ஏற்றல், கடன் மற்றும் முன்பணம் வழங்குதல், கடன்களை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அக்செப்டிங் டெபாசிட் அப்படின்றத 2 விதமா சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, டிமாண்ட் டெபாசிட் அண்ட் டைம் டெபாசிட்ன்னு சொல்லிட்டு 2 விதமான பணிகள செய்றாங்க. ஒண்ணு இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிமாண்ட் டெபாசிட் அப்படின்றத சேவிங் டெபாசிட்ன்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த சேவிங் டெபாசிட் அப்படிங்கிறது யாருக்கு குடுக்க செய்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஜெனரல் பப்ளிக் டெபாசிட் தயர் சேவிங்ஸ் இன்டூ திஸ் அக்கவுண்ட். பொதுமக்களுக்கு தான் இந்த இந்த கணக்குல தங்களுடைய சேமிப்புகள வைக்க செய்யலாம். இது யார் மூலமா ஓப்பன் பண்ண செய்றாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஆர் மோர் தென் ஒன் நேம். ஒண்ணுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து உருவாக்க செய்யலாம். செக்ஷன் சேர்ந்த பேசிக்ல அப்படின்னா 25 கம்பெனி ஆக்ட் பேசிக்ல ஓப்பன் பண்ற செய்றாங்க. பிசினஸ் ஃபர்ம் அப்படிங்கிறது நாட் பெர்மிட்டட் டூ ஓப்பன் சேவிங் அக்கவுண்ட். யாருக்கு பெர்மிஷன் கிடையாது அப்படின்னா, பிசினஸ் ஃபர்ம்க்கு கிடையாது. இதுக்கு வந்து ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அலோவ்டு இன்ட்ரெஸ்ட் அலோவ்டு ஆன் எ டெபாசிட் இஸ் லோயர் தென் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ட விட ரொம்ப குறைவானதா இருக்க செய்யும். பெய்ட் ஆன் த பேசிக் ஆஃப் அமௌண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ். ஆல்ரெடி எவ்வளோ தொகை இருக்குதோ, அந்த தொகையினுடைய டேஸ்க்கு ஏத்த மாதிரி இவங்க அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத வழங்க செய்யறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்தது கிரெடிட் டெபாசிட் அப்படின்றது, அடுத்தது நடப்பு வைப்பு. திஸ் அக்கவுண்ட் இஸ் சூட்டபிள் ஃபார் எ பிசினஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். யாருக்கு சூட்டபிளா இருக்குது அப்படின்னா, பிசினஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு இண்டிவிஜுவல்ஸ் டூ கேன் ஓப்பன் திஸ் அக்கவுண்ட். இண்டிவிஜுவலும் இந்த அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணலாம். ஹையர் மினிமம் பேலன்ஸ் ஷுட் பி கெப்ட் இன் திஸ் அக்கவுண்ட். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அமௌண்ட்ட பேங்க்ல வச்சிருக்க செய்யணும். நாட் பேனல் இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ். ஒருவேளை இல்லைன்னா, அதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெனல் எனக்கு அதுக்கான அபதார வட்டிகளையும் விதிக்க செய்றாங்க. அதே மாரி நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்ட் ஃபார் தயர் பேலன்ஸ் இன் திஸ் அக்கவுண்ட். அதில வந்து பேலன்ஸா இருந்துச்சு அப்டின்னா, அதோட பேலன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சு அப்டின்னா, நோ இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்டின்றது குடுக்க செய்யலாம். குடுக்கறது கிடையாது. அதே மாரி டைம் டெபாசிட்ட 2 விதமா பிரிக்கிறாங்க. டைம் டெபாசிட் அப்டிங்கிறது ஃபிக்ஸ்டு டெபாசிட். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்டின்றது அ சர்டைன் அமௌண்ட் இஸ் டெபாசிட் ஃபார் எ ஃபிக்ஸ்டு பீரியட் ஃபார் எ ஃபார் எ ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அ திருப்பி செலுத்தக்கூடிய வகையில இதனுடைய தொகைகள வழங்க செய்றாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கிவன் டூ திஸ் டெபாசிட்டர். யாரு டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த நபர்களுக்கு ஒண்ணு என்னென்ன மாரியான முறையில வழங்குறாங்க அப்படின்றத பார்க்க செய்யலாம். அ ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்னு இருக்குது. த டைம் டெபாசிட் இஸ் இன்க்ளூட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட். இதுல வந்து இந்த டைம் டெபாசிட்ட 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு ஃபிக்ஸ்டு, இன்னொன்னு ரெக்கரிங் டெபாசிட்ன்னு சொல்லிட்டு. இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு பீரியட், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேசிக்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கக்கூடியது. இந்த டெபாசிட் அப்படிங்கிறது கிவன் டூ த டெபாசிட்டர். யாரு டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த நபர்களுக்காக வேண்டி இன்ட்ரெஸ்ட் வழங்க செய்றாங்க. இது எத விட அதிகமா இருக்கும் அப்டின்னா, சேவிங்ஸ் அக்கவுண்ட்ட விட ஹையர் தென் த சேவிங்ஸ் அக்கவுண்ட்ட விட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்க செய்யும். இதனுடைய டேட் வந்து மெச்சூரிட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அதோடைய பீரியட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்குரிய அமௌண்ட்ட வழங்க செய்றாங்க. த கஸ்டமர் கேன் ஓப்பன் த லோன். இதுல வேணுமா ஓப்பன் பண்ணிக்கவும் செய்றாங்க. அதே ப்ரீ மெச்சூரிட்டி பீரியட்ல வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கான பேமெண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குறைவானதா இருக்கும். அதே மாரி சார்ஜஸ் வந்து பெனல் குடுக்க செய்வாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வழங்கவும் மாட்டாங்க. இது எவ்வளவு நாட்கள் வழங்குறாங்க? 1 மந்த் டூ 10 இயர்ஸ். அடுத்து ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தொடர் வைப்பு. இது சர்டன் சம் இஸ் டெபாசிட் டூ த அக்கவுண்ட் எவ்ரி மந்த் ஃபார் 1 இயர், 5 இயர்ஸ் அக்ரீட் பீரியட். எப்படி வழங்க செய்றாங்க? 1 வருஷம், 5 வருஷத்துக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு காலத்திற்கு ஏத்த மாதிரியாக அ வழங்கக்கூடியது. இதனுடைய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ் மோர் தென் சேவிங்ஸ் அக்கவுண்ட். அதே மாரி ஈக்குவலா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டூ த ஃபிக்ஸ்டு டெபாசிட்க்கு ஈக்குவலா இருக்க செய்யும். த எண்ட் ஆஃப் த பீரியட் முடிஞ்சிச்சுன்னா, டெபாசிட் அமௌண்ட் ஆல்சோ அலாங் வித் த இன்ட்ரெஸ்ட் ஆர் ரிட்டர்ன் டூ த கஸ்டமர்ஸ்க்கு வழங்க செய்றாங்க. ப்ரீ மெச்சூர்டு குளோசிங் இஸ் அலோவ்ட் வித் த சார்ஜ் ஆர் டிடக்ஷன்ஸ். அதுக்குரிய சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா, அது முன்னாடியே நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, அந்த காலம் முடிஞ்சதுக்கு முன்னாடியே நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கான ஒரு சார்ஜ் அப்படின்றதும், இல்ல அப்படின்னா ஒரு தொகைய என்ன பண்ணாங்க அப்படின்னா, குறைச்சிட்டு நமக்கு குடுக்க செய்வாங்க.
கிராண்டிங் லோன் அண்ட் அட்வான்ஸ். இதுக்கெல்லாம் வந்து லோன் அப்படின்றத வழங்க செய்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அடுத்தது ஓவர் டிராஃப்ட். ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா, வங்கி மேல்வரை பற்று அப்படின்றது பேரு. இட் இஸ் எ கிரெடிட் ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்ட் மந்த்லி டூ கிரெடிட் அக்கவுண்ட் ஹோல்டிங் பிசினஸ் கம்யூனிட்டி கஸ்டமர்ஸ். யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னு சொன்னா, வணிக வாடிக்கையாளர்களுக்காக வேண்டி யாரும் வந்து கரண்ட் ஃபெசிலிட்டீஸ் யாராவது கரண்ட் அக்கவுண்ட் ஹோல்டரா இருக்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டி வழங்கக்கூடியது. இட் இஸ் அன் அரேஞ்ச்மென்ட் ரி ரீச்ட் பிட்வீன் த பேங்கர் அண்ட் த கிரெடிட் வொர்த்தி கஸ்டமர்ஸ். கடன் வாங்க தகுதி வாய்ந்த நபர்களுக்கும், அதே மாரி பேங்கர்ஸுக்கும் 2 பேத்துக்கு இடையிலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அக்ரீமெண்ட் அப்படின்றது இருக்க செய்யும். Such a customers allowed to the over அ அது ஓவர்ட்ரா அப்படின்றது என்ன இருக்கணும் அப்படின்னா, வென் தேர் இஸ் நோ பேலன்ஸ் மனி இன் த அக்கவுண்ட். அவருடைய அக்கவுண்ட்ல பேலன்ஸ் அமௌண்ட் இல்ல அப்படின்னு சொன்னோம்னா, சர்டன் அமௌண்ட் யூசுவலி ஃபார் எ 3 மந்த் பீரியட் ஒரு குறிப்பிட்ட 3 மாசத்துக்கான பீரியட்ல பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் அப்படின்றது பேங்கர்ஸ் வழங்க செய்வாங்க. அதேமாரி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும், அதனுடைய நமக்கு வந்து காலங்கள நீட்டிக்கணும் அப்படின்னாலும் நீட்டிக்கவும் செய்யலாம். அதேமாரி கேஷ் கிரெடிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ரொக்க கடன்கள். இட் இஸ் எ செக்யூர்ட் கிரெடிட் ஃபெசிலிட்டீஸ் கிவன் மோஸ்ட்லி டூ பிசினஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். யாருக்கு வழங்குறாங்க? பிசினஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தான் வழங்க செய்றாங்க. இது எப்படி வழங்குறாங்க? ஸ்டாக் இன் ஹேண்ட், ரா மெட்டீரியல், அதர் டான்ஜிபிள் அசெட்ஸ். இதெல்லாம் கடன்கள என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கொலாட்ரல் புரொவைட் ஆஸ் எ கொலாட்ரல். என்ன அப்படின்னா, பிணையமா வச்சுட்டு அந்த பொருட்கள் எது அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படின்னா ரொக்க இருப்புக்கள். இல்ல அப்படின்னு சொன்னோம்னா, சரக்கு இருப்பு, ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது மூலப்பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, டான்ஜிபிள் அசெட்ஸ் அப்படின்னா, அசையாத சொத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அத பிணையமா வச்சுட்டு அதுக்கான அமௌண்ட் வழங்கக்கூடியது தான் எது அப்படின்னா, இந்த கேஷ் கிரெடிட். அதே மாரி டிஸ்கவுண்டிங் பில்லு. அதுக்கு 3 ஒன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பிசினஸ் கஸ்டமர்ஸ் அப்ரோச் பேங்க் டூ த டிஸ்கவுண்ட் த கமர்ஷியல் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் புரொவைட் மனி. யாருக்கு வழங்க செய்றாங்க அப்படின்னு சொன்னா, பிசினஸ் கஸ்டமர்ஸ் வியாபார வாடிக்கையாளர்களுக்காக வேண்டி வங்கிகள்ல தொடர்பு யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ, அவங்களுக்காக வேண்டி டிஸ்கவுண்டிங் ஆஃப் எ பில் அப்படின்னு சொன்னோம்னா, அ மாற்று சீட்டுகள வந்து தள்ளுபடி செய்யக்கூடியது. எப்படி குடுக்குறாங்க அப்படின்னா, அ தள்ளுபடி செஞ்சு பணம் வழங்குற யார் போய் யார பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, பிசினஸ் மேன்ஸ் வந்து பேங்க்க போய் பார்க்க செய்றாங்க. இது வந்து ஒரு குறுகிய கால கடனுக்கான ஒரு ஆவணமா இருக்க செய்யும். இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது ஷ பீரியட் பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் இன்டூ த பில் ரிலீஸ் பண்ண செய்றாங்க. ஷார்ட் டெர்ம் கிரெடிட் இன்ஸ்ட்ரூமென்ட். இது வந்து என்ன மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட் அப்படின்னா, ஷார்ட் டெர்ம் இன்ஸ்ட்ரூமென்ட். பேங்க் வந்து டிடக்ட் தயர் டிஸ்கவுண்ட் ஃபார் எ பீரியட் மெயின்டெயின்ட் இன்டூ எ பில் அண்ட் ரிலீஸ் த பேலன்ஸ் அமௌண்ட் டூ த ட்ரேடர்ஸ். ஸோ, அத எத ரிலீஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் ட்ரேடருக்கு குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்னென்ன இருக்குதோ, தள்ளுபடிகள் இருக்குதோ, அத வந்து மட்டும் குறைச்சுட்டு, மீதி பேலன்ஸ் அமௌண்ட் ட்ரேடருக்கு அந்த பேங்க் அப்படிங்கிறது புரொவைட் பண்ண செய்றாங்க. லோனுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, என்னென்ன மாரியான லோன்? இது பார்த்தீங்கன்னா, எ எல்லா லோனுமே ஒரே மாதிரி தான் செய்வாங்க. ஹவுசிங் லோனு, அதேமாரி கன்சியூமர் லோன், ஆம் வெஹிக்கிள் லோனு, எஜுகேஷனல் லோனு, ஜுவல் லோனுன்னு சொல்லிட்டு நெறைய லோன் குடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒவ்வொரு லோனுமே எப்படி எப்படி குடுக்க செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹவுசிங் லோன் அப்படின்னு சொன்னா, ஒரு அவங்களுடைய பேசிக்கா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேலரி எவ்வளோ வருமானம் வருதோ, அத வந்து பேஸ் பண்ணி தான் மந்த்லி சேலரி இன்கம் அப்படிங்கிறது எவ்வளோ வருதோ, அதுக்கேத்த மாரி தான் அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து கடன் பெறக்கூடிய தகுதி அப்படின்றது இருக்க செய்யும். இது வந்து லாங் டெர்ம் லோனா இருக்க செய்யும். மீடியம் இல்ல லாங் டெர்ம் லோனா இருக்க செய்யும். அதே மாரி அவங்க எப்பயெல்லாம் ரீபே பண்ண செய்றாங்க, திரும்ப செலுத்தி முடிக்க செய்றாங்களோ, அவங்க இன்ஸ்டால்மென்ட் எப்ப முடியுதோ, அப்பதான் அதுக்கான ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க சொந்தக்காரங்களா மாற செய்வாங்க. இதே மாரி தான் ஒவ்வொன்னுக்குமே வேலை செய்யும். அதே மாரி தான் என்னது கஸ்டமருடைய லோன் அப்படின்னு சொன்னோம்னா, கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொன்னாலே நுகர்வோர்கள் தான். இவங்களுடைய லோன் அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனர், லேப்டாப் இது மாரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொன்னா, பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, கஸ்டமர்ஸ்க்காக வேண்டி யார் லோன் குடுக்குறாங்க அப்படின்னா, பேங்கர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது எப்படி குடுக்க செய்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, லோன் அரேஞ்ச்மென்ட் பண்ணி தராங்க. மூவபிள் அசெட்ஸ் ரிமைனிங் செக்யூரிட்டி ஃபார் த கஸ்டமர்ஸ் லோன் அமௌண்ட். அந்த அதோடைய பேமெண்ட் அப்படிங்கிறது எப்போ ஃபுல்லா இன்ஸ்டால்மென்ட் பீரியட் முடியுதோ, அப்போ முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் அந்த பொருள் அப்படிங்கிறது அவங்களுக்கு குடுக்க செய்யும். இதே மாரி தான் வாகன கடன்கள், எஜுகேஷனல் லோன் அப்படிங்கிறது, கல்வி கடன்கள் எல்லாமே குடுக்க செய்றாங்க. அதே மாரி செகண்டரி ஃபங்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 2ஆம் நிலை பணிகள் அப்படிங்கிறது என்னென்ன மாரியான பணிகள் இருக்குது அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எ ஃபண்ட் அமௌண்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. நிதியை பரிமாற்றம் செய்றது. அதுக்கு முன்னாடி ஏஜென்சி ஃபங்ஷன்ஸ் அப்படின்றது தேர் ஆர் கால்ட் ஏஜென்சி ஃபங்ஷன்ஸ்.
ஆக்ட் ஆஸ் எ ஏஜென்ட் ஆஃப் எ கஸ்டமர்ஸ் அண்ட் ப்ரொவைட் சர்டன் சர்வீஸ். ஒரு சில பணிகள செஞ்சு குடுக்கறதுக்காக வேண்டி யாருக்கு அப்டின்னா, வாடிக்கையாளர்களுக்கு. ஒரு சில பணிகள யார் முடிச்சு குடுக்குறாங்க அப்டின்னா, வங்கிகள் வந்து செய்றாங்க. ஸோ இது எந்த மாரியான செயல்படுறாங்க அப்டின்னா, ஒரு ஏஜென்ட் மாரியும் செயல்பட செய்றாங்க. ப அ ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. எது அப்டின்னா, நிதிய பரிமாற்றம் செய்யுது. பேங்க் இஷ்யூ டிமாண்ட் டிராஃப்ட், பேங்கர் செக், அதே மாரி பேங்கர்ஸ் உடைய செக், டிராவலர் செக் இது எல்லாமே ஹெல்ப் த ட்ரான்ஸ்ஃபர் டூ த ஃபண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டூ அனதர். ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்காக வேண்டியான பணிகள யார் செய்றாங்கன்னா, பேங்க் தான் கஸ்டமர்ஸ்க்கு செஞ்சு செய்றாங்க. ம் க நம்ம கஸ்டமர்ஸ் வந்து இதுக்கு என்ன எடுத்துட்டு போகணும் அப்டின்றது கிடையாது அப்டின்னு சொன்னோம்னா, அ நம்ம அமௌண்ட் எடுத்துட்டு போணுமா கிடையாது. ஸோ இத கலெக்ட் பண்றதுக்காகவே பேங்கர்ஸ்க்கு என்ன குடுக்குறாங்க அப்டின்னா, கமிஷன் அமௌண்ட் அப்டிங்கிறத வழங்க செய்றாங்க. அதே பீரியட் பேமெண்ட் ஆஃப் எ பிரீமியம் ரெண்ட். பிரீமியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, முனைமை தொகைகள். இல்ல ரெண்ட் அப்படின்னா வாடகை. இதெல்லாம் நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, குடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கஸ்டமர்ஸ் தான் போய் கலெக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா யாரு கலெக்ட் பண்ணி குடுக்குறாங்க அப்படின்னா, பேங்கர்ஸ் தான். ஸோ ஆஃப்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் தயர் கஸ்டமர்ஸ் வந்து பேங்க் அண்டர்டேக் தயர் மந்த்லி பேமெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் உடைய பிரீமியம், ரெண்ட், டெலிஃபோன் பில்லு இது எல்லாமே ஃப்ரம் கஸ்டமர்ஸ் ஆஃப் எ அக்கவுண்ட் ஆஃப் எ கஸ்டமர்ஸ். யாருடைய அக்கவுண்ட்டுக்கு போய் சேரும் அப்படின்னு சொன்னோம்னா, வாடிக்கையாளருடைய கணக்குல இருந்து மாதந்தோறும் செலுத்தக்கூடிய பணிய யார் எடுத்து செய்றாங்க அப்படின்னா, பேங்கர்ஸ் தான் எடுத்து செய்றாங்க. இது வந்து எலக்ட்ரானிக்கல் கிளியரன்ஸ் சிஸ்டம் ஃபெசிலிட்டீஸ் ஆஃபர்ட் பை தயர் பேங்க். இந்த இதுக்கு வந்து மின் தீர்வகம் மூலமாகவும் வங்கிகள் எளிமையான முறையில வழங்கவும் செய்றாங்க. கலெக்ஷன்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் எ செக் காசோலைகள பெறது, செலுத்துறது இந்த பணிகளையும் யார் செய்றாங்க அப்டின்னா, பேங்க் தான் கஸ்டமர்ஸ்க்கு செய்றாங்க. ஆன் த பிஹால்ஃப் ஆஃப் எ கஸ்டமர்ஸ் பேங்க் கலெக்ட் தயர் செக் டெபாசிட் இன்டூ தயர் அக்கவுண்ட் ஆஃப் எ கஸ்டமர்ஸ் ஃப்ரம் அதர் பேங்க். எந்த பேங்க்ல மத்த பேங்க்ல இருந்து கஸ்டமர்ஸ் உடைய செக் டெபாசிட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணக்கூடிய பணிய யார் செய்றாங்க அப்டின்னு சொன்னா, பேங்கர்ஸ் செய்றாங்க. அண்ட் டெபாசிட் உடைய கேஷ் இன் த கஸ்டமர்ஸ் உடைய அக்கவுண்ட். எப்படி செய்றாங்க அப்டின்னா, வாடிக்கையாளருடைய சார்பா வங்கிகள் மத்த வங்கிகள்ல இருந்து வந்து எதெல்லாம் கலெக்ட் பண்ணி குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கேஷ் அதோடைய கணக்குல வந்து கலெக்ட் பண்ணி, வசூல் பண்ணி, அவங்களுடைய கணக்குல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, டெபாசிட் பண்ணிடுறாங்க. யாருடைய கணக்குல அப்படின்னு சொன்னா, கஸ்டமர்ஸ் உடைய அக்கவுண்ட் கணக்குல அதனுடைய அமௌண்ட்ட டெபாசிட் பண்றாங்க. வாடிக்கையாளர்களுடைய அறிவுறுத்தலின்படி பணங்கள வழங்கவும் செய்றாங்க. இது ஒரு வேளை வேணும் அப்படின்னா, the check issued by the customers is honored and amount paid is there directly by their customers. ஒருவேளை பணம்லாம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னா, டைரக்ட்டாவே அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, யார் கொண்டுட்டு போய் யார் செலுத்திடுறாங்க அப்படின்னு சொன்னா, பேங்க் மத்த கஸ்டமர்ஸ்க்கும் குடுக்குற பணிய செய்றாங்க. ஆக்டிங் அஸ் எ எக்ஸிக்யூட்டிவ் ட்ரஸ்டி அண்ட் அட்டார்னி எப்படியும் செயல்படுறாங்க அப்படின்னா, நிறைவேற்றலர்கள், அறக்காவலர்கள் மற்றும் சட்டவாதிகளாகவும் செயல்பட செய்றாங்க. பேங்க் ஆக்ட் அஸ் எ எக்ஸிக்யூட்டர் ஆஃப் அ பிட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் தயர் வில் ஆஃப்டர் தயர் டெத். என்ன அப்படின்னா, அப்படின்னா வில்லிங்னஸ். யாருடைய சார்பா செயல்படுறாங்க அப்படின்னா, பேங்க்கோடைய ஆக்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் அதனுடைய சார்பாகவும் வங்கிகள் மற்ற வங்கிகள் அ ஒரு வாடிக்கையாளருடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வங்கி அப்படிங்கிறது, அவங்க என்னென்னலாம் நெனச்சிருக்கிறாங்களோ, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆஃப்டர் டெத்துக்கு பின்னாடி அந்த பணிய செய்யக்கூடிய பணிய யார் மேற்கொள்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, கஸ்டமர்ஸ் தான் வங்கி தான் செய்யவும் செய்றாங்க. அதில வந்து அத வந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்டியாகவும் பேங்க் பார்த்தீங்கன்னா, டேக் கேர் ஆஃப் தயர் ஃபண்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ் ஃபண்ட அ பாதுகாக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்டி அறக்காவலராகவும் செயல்படக்கூடிய பணிய செஞ்சுகிட்டு செய்றாங்க. Sign transfer of deed of the properties of the customers in the capacity of a attorney to the customers. இதுல வந்து ஒரு சட்டவாதி போல இருந்துட்டு வாடிக்கையாளர்களுடைய சொத்துக்கள பரிமாற்றக்கூடிய பணியையும் செய்றாங்க. இதே மாரி நெறைய இருக்குது. நீங்க லிமிட்டேஷனா எடுத்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, பேங்கிங் ஃபண்ட்ஸ். எலக்ட்ரானிக்கல் பேங்க். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட. கொஞ்சம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். NEFT அப்படின்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு RTGS அப்படின்றது 2 இருக்கு. இதுல NEFT அப்படிங்கிறது எப்ப ஏற்படுத்துனாங்க அப்படின்னா, 2005ல தான் கொண்டுட்டு வந்து செஞ்சாங்க. இந்த எலக்ட்ரானிக்கல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் அப்படிங்கிறது பல்க்கா வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது, செட்டில்மென்ட் அப்படிங்கிறது நடைபெறக்கூடிய ஒண்ணு. இது மெயின்டெயின் த
அக்கவுண்ட் அப்படின்றது எப்படி இருக்கும்னு என்இஎஃப்டி எனேபிள் பேங்க் பிரான்ச் ஆர் எலிஜிபிள் ஃபார் த யூசிங் என்இஎஃப்டி. இதுக்குன்னு எந்த அதோடைய கிளைகள் எங்கேலாம் இருக்குதோ, அங்க அதனுடைய கணக்குகள பராமரிக்கக்கூடிய பணிய வந்து யார் செய்றாங்க அப்படின்னா, என்இஎஃப்டி முறையில அது பயன்படுத்த செய்றாங்க. அதனுடைய பரிவர்த்தனைகள செய்யறதுக்காக வேண்டி செஞ்சுட்டு வராங்க. என்இஎஃப்டி அப்படிங்கிறது 2005ல கொண்டுட்டு வர செஞ்சாங்க. 2005ல. ஸோ இந்த எலக்ட்ரானிக்கல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது எப்படி பரிமாற்றம் செய்றாங்க அப்படின்னா, மொத்தமா இருக்கக்கூடிய அந்த ஃபண்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பணிய அ செய்யக்கூடிய பணிய செய்றாங்க. இது எல்லாமே இந்தியா முழுவதும் தீர்க்கப்படுது. இதனுடைய குறிப்பிட்ட நேரங்கள் ஒரு பர்ட்டிகுலர் டைமிங்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைமிங்ல இந்தியா முழுக்க அதனுடைய செட்டில்மென்ட் அப்படிங்கிறது நடைபெறக்கூடியதா இருக்க செய்யும். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் டூ நாட் அக்கர்ட் அண்டர் த ரியல் டைம் பேசிக்ல எந்த டைம் பேசிக்ல இருக்காது அப்படின்னா, ரியல் டைம் பேசிக்ல இருக்க செய்யாது. எவ்ரி ஹால்ஃப் அன் ஹவர்க்கு ஒன்ஸும் பார்த்தீங்கன்னா 8 ஏஎம் டூ 7:30 பிஎம் வரைக்கும் நடக்க செய்யும். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் இதனுடைய கணக்குகள் அப்படின்றது நடக்க செய்யும். அதேமாரி ஒரு நாளைக்கு செட்டில்மென்ட் அப்படிங்கிறது எவ்வளோ அலோவ் பண்ண செய்றாங்க அப்படின்னா, 1 டேக்கு வந்து 23 செட்டில்மென்ட் அப்படிங்கிறத அலோவ் பண்ண செய்றாங்க. அதே மாதிரி வேற என்ன குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அதனுடைய ஹாலிடேஸ் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா, ஹாலிடேஸ் அப்படிங்கிறது இருக்க செய்றாங்க. நாட் அலோவ்ட் ஆன் எ சண்டே அண்ட் பேங்கிங் ஹாலிடேஸ் இந்த 2 நாட்கள்லயும் இதனுடைய செட்டில்மென்ட் அப்படின்றது நடைபெறாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆர்டிஜிஎஸ். இட் வாஸ் லான்ச்டு பை த ஆர்பிஐ. 2மே யார் தான்? எல்லாமே யார் தான்? இதுக்கு பின்னாடி வரக்கூடிய எலக்ட்ரானிக்கல் கிளியரிங் சர்வீஸு, ஆர்டிஜிஎஸ், என்இஎஃப்டி இது எல்லாமே யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிசர்வ் பேங்க் தான். ஆர்பிஐ தான் லான்ச் பண்ணாங்க. இந்த ஆர்டிஜிஎஸ் வந்து 2013ல இதனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் செட்டில்ட் ரியல் டைம் பேசிக் எந்த பேசிக்ல இருக்கும் அப்படின்னா, ரியல் டைம் பேசிக்ல தான் அதனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடைபெற செய்யதா இருக்கும். செட்டில்மென்ட் அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன்ஸ் இஸ் செட்டில் பிட்வீன் த பேங்க் அண்ட் அனதர் பேங்க் வித் ஆடிங் எனி அதர் டிரான்சாக்ஷன்ஸ். இது செட்டில்மென்ட் அப்படிங்கிறது நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு வங்கியில இருந்து இன்னொரு வங்கிக்கு இடையில பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது தீர்வா அமையக்கூடியதா இருக்க செய்யும். இதனுடைய டைமிங் அப்படிங்கிறது 9 ஏஎம் டூ 4:30 பிஎம் இருக்க செய்யும். அதேமாரி வீக்கெண்டா இருக்கக்கூடிய சாட்டர்டே அப்படிங்கிறது எந்த டைமிங் வரைக்கும் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா, 2 பிஎம் மட்டுமே சாட்டர்டே இருக்க செய்யும். அதேமாரி அந்த ரூட்ஸ் அப்படின்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னா, இன் 1 டே ஆர்டிஜிஎஸ் உடைய ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா, அபவுட் 60,000 டிரான்சாக்ஷன்ஸு அதேமாரி 2,700 பில்லியன் அண்ட் கவர்ஸ் ஓவர் 52,000 பேங்க் பிரான்ச் லொக்கேட்டட் இன் 10,000 சிட்டீஸ். எத்தனை சிட்டீஸ்ல? சிட்டீஸ் அண்ட் டவுன்ஸ்லயும் இருக்க செய்யுது. இது என்ன ஆர்டிஜிஎஸ் அப்படின்றது அதனுடைய சுமார் ஒரு நாளைக்கு எவ்வளோ மில்லியன் மதிப்பு இருக்கக்கூடிய பரிவர்த்தனைகள குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, 2,700 பில்லியன் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய அதனுடைய பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது எத்தனை பரிவர்த்தனைகள்? 60,000 பரிவர்த்தனைகளையும் அதேமாரி எந்த பேசிக்ல குடுக்குறாங்க அப்படின்னா, 10,000 நகரங்கள்ல எத்தனை வங்கிகள் இருக்குது அப்படின்னா, 52,000 பேங்க் உள்ளடங்கிய சேவைகள இத செஞ்சுட்டு வராங்க. ஹாலிடே, சாட்டர்டே அதே மாரி தான் இருக்கு. சண்டே ஹாலிடேவா இருக்க செய்யும். அதனுடைய பேங்கிங் ஹாலிடேஸ் என்னைக்கெல்லாம் இருக்குதோ அதுவும் இருக்க செய்யும். குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு செட்டில்மென்ட்க்கு 2,00,000 மினிமம் 2,00,000 அப்படின்றது இருக்க செய்யும். எலக்ட்ரானிக்கல் கிளியரிங் சர்வீஸ் அப்படின்றது யார் லான்ச் பண்ணா? 1995ல ஆர்பிஐ தான். எலக்ட்ரானிக்கல் மெத்தட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர் பேங்க் ஒரு வங்கியிலேருந்து இன்னொரு வங்கிக்கு மாற்ற செய்கிறாங்க. இசிஎஸ் அப்படிங்கிறது கிரெடிட் கேன் பி யூஸ்டு டு கிரெடிட் சேலரி, டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட், பென்ஷன்ஸு என்ன மாதிரியானதை மட்டுமே மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய சேலரி அதே மாதிரி டிவிடெண்ட்டு அதேமாரி வட்டி அதேமாரி நம்மளுடைய பென்ஷன் அமௌண்ட் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அனுப்புவதற்கான பணிகளை மேற்கொள்ள செய்யக்கூடியதாக இருக்க செய்யும். இதுக்கான கட்டணங்கள் அதேமாதிரி இது மட்டும் கிடையாது. நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் பில்லு கட்டணும் அப்படின்னு சொன்னாலும் சரி. ஸோ அதையும் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க? கட்டி கொடுக்கவும் செய்கிறாங்க. ஃபார் த பர்பஸ் ஆஃப் தயர் அக்கௌண்ட் ஹோல்டிங் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கன்சர்ன்ஸ் ஷுட் ஃபில் அப் தயர் சர்டன் ஃபார்ம் ஆஃப் அண்ட் சப்மிட் டு தயர் பேங்க். இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு படிவம் ஒன்று கொடுப்பாங்க. அதை பூர்த்தி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், வங்கியில் கொண்டு சமர்ப்பணம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், சமர்ப்பித்தோம் அப்படின்னா, இந்த இசிஎஸ் அப்படிங்கிற சேவையை நம்ம பயன்படுத்திக்க செய்யலாம்.
கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்றது அடுத்தது. கோர் பேங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மையப்படுத்தப்பட்ட உண்மை நேர அ இணைய பரிமாற்றம் அப்படின்றது தான். கூட்டிணைப்பு வங்கியினுடைய தீர்வுகள் அப்படின்றது தான் கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்றது. இந்த சென்ட்ரலைஸ்டு ஆன்லைன் ரியல் டைம் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா, மையப்படுத்தப்பட்ட உண்மை நேர இணைய பரிமாற்றம் அப்படின்றது. இந்த வங்கி அப்படிங்கிறது எல்லா கணக்குகளையும் உடைய விவரங்கள், அதேமாரி வங்கியினுடைய கிளைகளினுடைய விவரங்கள் எல்லாமே இருக்க செய்யும். இந்த பேங்க் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ம் all the details of all the account, all the branch of the bank are available. எங்கெல்லாம் பேங்க் இருக்கு, அதனுடைய பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்கு, அதனுடைய அக்கவுண்ட்ஸ் எல்லாமே இதனுடைய பேங்க்குக்கு அப்படிங்கிறது வழங்க செய்யும். A customers can withdraw money through the check at the any branch of the bank throughout the world எங்க இருந்தாலும் இதனுடைய பிரான்ச் இருந்துச்சுன்னா அங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த நம்ம அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொன்னா பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் அதனுடைய கிளைகள் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த அக்கவுண்ட் ஹோல்டருடைய நேம் எல்லாமே இருக்கு சார். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால ஈஸியா நம்மனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி மொபைல் பேங்கிங் அப்படிங்கிறது. மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க் ஹாவ் டிசைனர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கால்டு ஆப் வித் கேன் பி டவுன்லோடட் இன் எ ஸ்மார்ட் ஃபோன்ஸ். நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சுருந்துச்சுன்னா இதுக்கான ஒரு ஆப் ஒன்று இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்பை பயன்படுத்தி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் கேன் ஆப்ரேட் தயர் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஃப்ரம் யாருக்கு இந்த ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபர்கிட்ட ஈஸியாக நம்மளால என்ன பண்ணலாம், எனிவேர் நம்ம அமௌண்ட்டை வந்து அனுப்பணும், இல்லை பெறணும் அப்படின்னு சொன்னாலும் பயன்படுத்திக்கலாம். திஸ் சர்வீஸ் இஸ் நோன் எஸ் மொபைல் பேங்கிங் சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி ஏடிஎம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல வேண்டியதே கிடையாது. ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின்ஸ் அப்படிங்கிறது கஸ்டமர்ஸ் கேன் வித்ட்ரா மணி எனி டைம், எப்போ வேணுமாலும் எந்த நேரம் வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேங்க்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணிக்க செய்யலாம். ஸோ அதுக்காக வேண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷோ தயர் பேலன்ஸ் அவைலபிள் இந்த அதுக்கான கார்டு அப்படின்றத நமக்கு கொடுத்து செய்வாங்க. அதை பயன்படுத்தி நம்ம பெற செய்யலாம். அதே மாதிரி பேலன்ஸ் அமௌண்ட் நம்மளது எவ்வளோ இருக்குது அப்படின்றதும், நம்ம எவ்வளோ வந்து பெறணும் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே அது கொடுக்க செய்யும். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கிரெடிட் கார்டுனா என்ன, டெபிட் கார்டுனா என்ன அப்படின்றத பார்க்க செய்யலாம். இந்த டெபிட் கார்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏடிஎம் கார்டு கார்டை தான் இஸ் ஆல்சோ கால்டு டெபிட் கார்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த கார்டு இஸ் மோர் யூஸ்ஃபுல் இன் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எனிவேர் இன் இந்தியா. எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம நல்ல பொருட்களை வந்து வாங்குறதுக்கான சேவைகளை சர்வீஸ் அதுக்கான சேவையை வந்து செஞ்சு கொடுக்கக்கூடியது பெறணும் அப்படின்னு சொன்னால் அதிக அளவில் இந்த அட்டையை பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்காக வேண்டி அந்த பொருட்களை வாங்குறதுக்கான சேவைகளை பெறதுக்கு அதிக அளவில் இந்த அட்டையை பயன்படுத்த செய்கிறாங்க. அதே மாதிரி விசா கார்டு அண்டு மாஸ்டர் கார்டு சர்வீஸ் ஆர் ஆஃபர்டு பை விசா கார்பரேஷன்ஸ் அண்டு மாஸ்டர் கார்டு போத் ஃப்ரம் த யூஎஸ்ஏ. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த கார்டை பயன்படுத்தி, இது ஏடிஎம் கார்டு தான். அதே இந்த கார்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு குட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு குட்ஸை வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு பொருள் அல்ல சேவைகளை பெறதுக்காகவே இந்த அட்டையை நம்ம இந்தியாவில் எங்கே வேணுமாலும் பயன்படுத்தி நம்ம பொருட்களை பெற முடியும். அதே மாதிரி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஈஸியர் கிரெடிட் கார்டு டு கஸ்டமர்ஸ் அண்ட் அதர் எலிஜிபிள் பர்சன்ஸ். ஒன்று யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, பேங்க் இஷ்யூ கார்டு டு கஸ்டமர்ஸ் அப்படின்னா வாடிக்கையாளர்கள். அதே மாதிரி எலிஜிபிள் பர்சன்ஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அட்டையை பேங்க் அப்படின்றத வழங்க செய்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திஸ் கார்டு த ஹோல்டர் கேன் பர்ச்சேஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆன் த கிரெடிட் அட் எனி ஷாப் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வர முடியும். டியூ ஆர் பெய்ட் வித்தின் த ஸ்டிபுலேட்டட் டைம், இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ். இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது விதிக்க மாட்டாங்க. கிரெடிட் லிமிடெட் ஃபிக்ஸ்டு பை த இஷ்யூயிங் பேங்க் பேஸ்டு ஆன் த இன்கம் ஆஃப் த கார்டு ஹோல்டர். இந்த கார்டு வச்சிருக்கக்கூடிய நபர்கள், கடன் அட்டையை வச்சிருக்கக்கூடிய நபர்களினுடைய தனிநபர் வருமானத்தினுடைய அடிப்படையாக கொண்டு தான் இந்த கடன் அப்படிங்கிறது வழங்க செய்வாங்க. நமக்கு எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கடன் அட்டையை நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக பெற முடியும். நம்மகிட்ட அமௌண்ட்டு நம்முடைய இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கொடுப்பாங்க. பட் நமக்கு என்ன இருக்கணும், நமக்கு மந்த்லி இவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த அட்டையை வழங்க செய்வாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆல் கமர்ஷியல் பேங்க் இன் ஏ டோட்டலி. அதே மாதிரி இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்குடைய
பணிகள். என்னென்ன மாரியான பணிகள்லாம் இருக்குது? மோர் புரொடெக்ஷன்ஸ் அண்ட் எக்கனாமிக்கல் குரோத். தீஸ் பேங்க் சப்ளை their vitamin money to all sector of the economic இன்க்ளூடிங் மேனுஃபேக்சரிங் செக்டார். இது வந்து வணிக வங்கி நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் நிதிய வழங்க செய்றாங்க. ஸோ, இதனால என்ன மாரியானதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரிசல்ட் ஆஸ் ஆல் செக்டர் ப்ரொடியூஸ் மோர் அதிகமான அளவு உற்பத்தி அப்படிங்கிறத நடக்க செய்யுது. கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறது பேங்க் என்கரேஜஸ் சேவிங் ஹேபிட் அமாங் த பீப்பிள் அண்ட் அக்குமுலேட்டட் their ஸ்மால் டார்மெண்ட்ஸ் சேவிங்ஸ். இந்த பேங்க் அப்படிங்கிறது என்கரேஜ் their ஹேபிட் மக்கள்ட்ட வந்து ஒரு சேவிங் ஹேபிட் அப்படிங்கிறத ஏற்படுத்த செய்றாங்க. கேன் பி ஃப்ரூட்ஃபுல்லி சேனலைஸ்டு ஃபார் த புரொடக்ஷன் பர்ப்பஸ் ஆஃப் their எக்கனாமிக். பொருளாதார அடிப்படையில இத நம்ம உற்பத்தியினுடைய நோக்கத்திற்காக பயன்படுத்திக்க முடியுது. எனி 5 மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல வேண்டாம். ஸோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்டு ரீஜினல் டெவலப்மெண்ட் அப்படின்றத பார்க்க செய்யலாம். பேலன்ஸ்டு இது வந்து அடுத்தது 4த் வந்து ஈஸியா தான் இருக்கும். சர்வீஸ் கவரேஜ் டூ த மானிட்டரைஸ்டு செக்டார். எங்கெல்லாம் பேங்க் இல்லாம இருக்குதோ அந்த இடத்துல ஏற்படுத்த செய்யணும். பிரான்ச்சஸ் ஆஃப் எ பேங்க் ஆர் ஓப்பன் இன் எ ரூரல் அண்ட் வில்லேஜ் ஏரியா. ஸோ, நான் பேங்கிங் ஏரியா ஆர் ப்ரொவைட் their பேங்கிங் சர்வீஸ். எங்கெல்லாம் வங்கி இல்லாம இருக்க செய்யுதோ அந்த இடங்கள்ல வங்கிய தன்னுடைய கிளைகள ஏற்படுத்த செய்றாங்க. அதுக்கான சேவைகளையும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சேவைகள் சென்றடையணுங்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்த செய்றாங்க. அதே மாரி பேலன்ஸ்டு ரீஜினல் டெவலப்மெண்ட் வட்டார நிலையில இருக்கக்கூடிய அமைப்புகளும் என்ன அடையணும் அப்படின்னா, மேம்பாடு அடைய செய்யணும். பேங்க் transfer fund from supply area and make them available in a scarce district or area for their formations and operations of your business institutions. வங்கிகள் வந்து நிதி எங்கெல்லாம் உபரியா இருக்கக்கூடியதோ, நிதி உபரியா உள்ள பகுதிகள்ல இருந்து எங்க பற்றாக்குறையா இருக்குதோ, அந்த மாவட்டங்கள் என்ன பகுதியில இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள தொடங்குவதற்காகவும் மற்றும் செயல்படுவதற்கும் தேவையான நிதி பரிமாற்றத்தை செய்றாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஈஸியா இருக்கிறதா எடுத்துக்கோங்க. ஸ்மூத்திங் ஆஃப் யர் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். வர்த்தகம் மற்றும் வணிக செயல்பாடுகளை எளிமையாக்க செய்றாங்க. எப்படி அப்படின்னா, ஃபார் த efficient functioning of all traders and business institutions in a country, safekeeping of their fund, transfer of your fund, payment and collections of fund when and where needed is very much necessary. அதே மாரி ஒரு நாட்ல அனைத்து அதே மாரி வணிக நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா, திறமையான முறையில செயல்படணும் அப்படின்னா, எப்பொழுதுமே அங்கு அதிக அளவு என்ன தேவைப்படுது அப்படின்னா, பணம். ஃபண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதுக்கான நிதிய வந்து பாதுகாப்பாக வைத்திருப்பதில் பரிமாற்றம் செய்யணும் அப்படின்னு சொன்னாலும், அதே மாரி பணம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னாலும், நிதி சேகரிக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த மாரியான பணிகள யார் செய்றாங்க அப்படின்னு சொன்னா, பேங்க் தான் செஞ்சுட்டு வர செய்றாங்க. ஸோ, இதுவரைக்கும் போதும். ஒவ்வொன்லயும் 5க்கு மேல வேண்டாம். மினிமம் படிச்சுக்கோங்க. நெறைய இருக்கும். லிமிட்டேஷனா எடுத்துக்கும். ஸோ, இந்த லெசன கம்ப்ளீட் பண்ணிடு. தேங்க் யூ.